நீங்கள் பார்த்தாலே காரியமெல்லாம் நடக்கும். காரியம் நடக்கணும். நினச்சிக்கிட்டு இருந்தால் பத்தாது. அதனால தான் ராமலிங்க சுவாமிகள் என்ன சொன்னார், எல்லாம் செயல்கூடும். எல்லாம் செயல்கூடணும். செயல் இல்லாட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்போது பார்த்தாலே நடக்கணும்னு சொன்னேன். அதில் சில பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது. விஞ்ஞானம், மெய்ஞானம், நடப்பியல் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தாலே நடக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்களும் மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்க, நான் தெரியல உங்களுக்கு. கண்ணை மூடிட்டீங்க. கையை எடுத்துகிட்டு கண்ணை திறந்து பாருங்கள். இப்போ நீங்கள் என்னை பார்க்கலாம். இப்போ பார்த்தால்தான் நான் இருக்கேன். பார்க்காட்டா இல்லை. தூங்கும்போது நீங்கள் பார்க்கல, அதனால் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா தூங்கும்போது கண்ணை மூடிட்டு தூங்குகிறோம், மைண்டும் இல்லை. இதில் பெரிய ரகசியம் இருக்குது. பார்த்தாலே நடக்கணும்னு ஒரு சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும். அதுதான் தமிழில் ஒரு ரகசியம் இருக்குது. பார்த்தாலே நடக்கணும். பார்னா என்ன? உலகம்னு அர்த்தம். பார்னா பார்வைன்னு அர்த்தம். பார்க்குறது பார்னு சொல்கிறது. பார்னா உலகம். உலகம்னா இந்த பூமி மட்டும் இல்லை. உலகம்னா எல்லாமே. உலகம்னு சொன்னால உலக புகழ் பெற்றவர்னா நீ பூமி புகழ் பெற்றவன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்தது தான் உலகம்ங்கிற சொல். அப்போது பார் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அது பாருங்கிறது ஒரு மந்திரம். தமிழ் சொற்களே மந்திரம்தான். அதில் நிறையா இப்போ செய்ய போகிறேன்னா இதெல்லாம் அதில் தமிழ் பற்றியும் முருகன் பற்றியும் சொல்ல போகிறேன். தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது. இந்த பாருங்கிறத மட்டும் இப்போ சொல்லிடுறேன். பார்னா பார்த்தீங்கன்னா இருக்கும், பார்க்காட்டா இருக்காது. அப்போது பார்த்தா இருக்கணும்ல. இருப்புன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? இருக்கிறது. அதுனா உண்மையிலேயே அது இருக்குன்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னா இருக்குது. அதுக்கு எதிர்மறை என்ன? இல்லை. இல்லைன்னு சொல்லுப்பாங்கிறோம்ல, அதுதான் அது. இருக்குன்னா அந்த பொருள் இருக்குது இங்கே. அப்போ அந்த இருக்கணும்னா அப்போ பார்க்கணும். இதை விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறான், குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. அது என்ன சொல்லுது, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்க அதெல்லாம் இல்லை. எப்போ இருக்குதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்க்காத வரைக்கும் என்ன செய்யுது? இருக்குது. அது வேவாக இருக்கும். இதை தமிழ்காரன் முன்னாலே தெரிஞ்சு வச்சுருந்தான். பாருப்பா ஐயா, பார்த்து செய்யுங்கய்யா. அவன் என்ன சொல்லலாம்? பார்க்கலாம் அப்படிமா. பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கலான்னா பார்க்க போகிறேன், அவன் போய் பார்க்க போகிறது இல்லை அவன். சரிப்பா, இந்த பார்க்கலாம்ங்கிற சொல்லலை, அவ்வளோ வார்த்தை இது இருக்குது, சூக்ஷ்மம் இருக்குது. அந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கணும். பார். இப்போ பார்த்த உடனேயே அந்த பொருள் வந்துடும். இப்போ என்னை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய உருவம் மறையும். மறையணும். அப்போ எப்போ மறையும்? அந்த பார்வை இருக்கும்போது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பார்க்குறதுக்கு அந்த மைண்டு பின்னால் இருக்கணும். அது மறைஞ்ச உடனே ஒரு நிலைமைக்கு போவீங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த தேர்ட் ஐ, இந்த மூணாம் கண்ணு வந்துடும். சரியா? அந்த மூணாம் கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பார்க்க முடியாது. உணர்வு இருக்கும். அதை வச்சு பார்க்கணும். இதை பற்றியெல்லாம் நான் நிறைய விளக்கம் சொல்லி, முருகனை பற்றியும் அந்த வேல் எப்படி உங்களை பார்க்குறதுக்கு அந்த தேர்ட் ஐக்கும் உதவ போகுதுங்கிறதெல்லாம் பற்றி ஒரு தொடர் நிகழ்ச்சிகளை பண்ண போகிறேன். அதில் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஒரு 20 வருஷமாக. அதெல்லாம் சேர்த்துட்டு விளக்கமாக ஒரு வகுப்பு ஒன்று நடத்த போகிறேன். அது எல்லோரும் சேர்ந்து
அதில் பயன்படணும். இந்த முருகன் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக வேலை செய்வார். இந்த வேல் இருக்க இந்த வேலை வந்து அருணகிரி நாக்கில் வச்சு எழுதினார் ஓம்னு, அவ்வளோதான். அவருக்கு பேரறிவு வந்துச்சு, எல்லா சித்தி பவர்களும் வந்துடுச்சு. இந்த வேல் வந்து சித்திகளை கொடுக்கும், தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணும். ஏன்னா கர்மத்தை நீக்கும். முதல்ல இதுக்கு என்னென்னா நியூக்ளியர் பவர் இருக்குங்கிறாரு அருணகிரிநாதர். வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன். கதிர்னா என்னையா? கதிர்னா என்ன? ரேடியேஷன். கதிர்வேல்னு எதுக்கு அதுக்கு பேர்? அதில் ஒரு ரேடியேஷன் வரும், அதை மறக்கக்கூடாது. வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன். இதெல்லாம் நான் தமிழில் சொல்லணும்னு ரொம்ப நாள் விருப்பம் இருந்தது. அது இப்போது முருகனுடைய அருளால் செய்ய போகிறேன். ஆரம்பத்தில் 98லேருந்து 2000லேருந்து முருகனை பற்றியெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் சேர்றதுக்கு எதுவும் இது இல்லை, கட்டணமெல்லாம் கிடையாது. இது முருகன் வந்து கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் எல்லோருக்கும், தமிழர்களுக்கு. அப்போ அந்த தமிழில் உள்ள ரகசியம் முதல் வகுப்பு தமிழ் ரகசியம். தமிழ்னு சொன்ன உடனே தேர்ட் ஐ திறக்கும். அதை பற்றி நான் அடுத்த வகுப்பில் பேச போகிறேன். அதிலிருந்து அதுதான் தொடக்கம். அதிலேருந்து நிறைய பண்ணலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தவேலுக்கு அரோஹரா, சண்முகனுக்கு அரோஹரா, கார்த்திகேயனுக்கு அரோஹரா. ஓம் சரவணபவ.